நியூ இயருக்கு நம்மளும் கேக் செஞ்சு அசத்திரலாமே அப்படின்னு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து பனானா எக்லெஸ் கேக் தான் செய்ய போறேன். 3 வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி மிக்ஸியில அரைச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ இது கூட 1 கப் நாட்டு சர்க்கரை, சலிச்ச 1 கப் கோதுமை மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா காய்ச்சின பால், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமா பேக்கிங் சோடா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வாசத்துக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சு கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு கேக் பேனில் ஆயில் தடவி மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை வந்து இதில் மாற்றி மேலே நமக்கு என்ன நட்ஸ் தேவையோ எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு சூடான பேனில் 20 to 25 மினிட்ஸ் வந்து கேக் பேனை வச்சு வேக வச்சு எடுத்தா சூப்பரான பனானா எக்லெஸ் கேக் ரெடி ஆயாச்சுங்க. ஸோ இதை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பாப்பா வந்து தூங்கிட்டா. அதனால நானும் அம்மாவும் வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாரும் சூப்பராக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகைன் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் மீட் பண்ணலாம்.